அந்த காணாக்கருங்கையில் பாடின உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக. ஆமாம், எல்லா மியூசிக் டைரக்டர் இதுலேயும் பாடியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தேவா சார்லேயும் பாடியிருக்கேன். அநேகமாக எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் பாட வாய்ப்பு பகவான் கொடுத்தார். பாடி திரைப்பயணம் எப்படின்னா, நான் மேடை கச்சேரி தான் நிறையா பாடிக்கிட்டு இருக்கேன். 7 வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் அப்போவும் எப்போவும் சர்வேஸ்வரா மகாதேவா பகவானை பற்றி எப்பவும் எல்லாரையும் பற்றி மேடையில் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி பாடி நாகர்கோயிலில் ஒரு கச்சேரியில் இருந்திருந்தேன். அப்போ வந்து ராஜா சார்ட்டேருந்து அவர் ஃபோன் பண்ணார். அம்மா, நாளைக்கு உங்களுக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னார். நான் சொன்னேன், நான் நாகர்கோயிலில் இப்போ கச்சேரியில் இருக்கேனே அப்படின்னேன். அதெல்லாம் முடியாது, நாளைக்கு 11 மணிக்கு தான். இப்போ தானே மணி 7 மணி ஆகுது. நீங்கள் கச்சேரி முடிச்சுட்டு காலையில் கிளம்பிடலாம். நீங்கள் மதுரை வந்து பிளேனில் வந்துடுங்க. நீங்கள் நேராக வீட்டுக்கே போகாமல் நேராக ஸ்டுடியோக்கே வந்துடணும் அப்படின்னார். சரி, அப்படியே நான் உத்தரவுப்படி வந்துடுறேன். 2 பேர் பாடியிருந்தாங்க. அம்மா இதை கேளுங்க, நீங்கள் பாடணுன்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக என்னால் அது மாதிரி பாட முடியாது, ரொம்ப அழகாக இருக்குது, நான் எப்படி இதை பாடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பாடலாம், பாடுங்க. டிகிரியும் கொடுத்தார். டிகிரியும் கொடுத்துருந்தாலே வழியே நான் பாடினேன்னு சொல்ல முடியாதப்பா. சொன்னீங்களே எப்படி பார்த்தீங்களா அப்படின்னார். அதெல்லாம் நீங்கள் தான் காரணம், அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி வந்தது தான் இசை பயணம் சினிமா உலகத்தில். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.